எனக்கு இந்த சாமி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் கரெக்டாக எங்கள் ஊர் திருவிழா அன்றைக்கி தான் என் வீட்டுக்காரரை நான் முதல்ல பார்த்தேன். தட் மீன்ஸ் பொண்ணு பார்க்க வந்தாங்க, கல்யாணம் ஆச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் பிறந்த அன்றைக்கும் எங்கள் ஊரில் பொங்கல் வைக்கிற திருவிழாவும் ஒரு நாள். அதனாலே எனக்கு சென்டிமெண்ட்டான சாமின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டாண்ட வந்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரரும் வீடியோ கால் பண்ணாங்க. அப்படியே வீடியோ கால்லே தேரை பார்த்துட்டு, இங்கே எங்கள் சின்ன மாமனார் அவங்க கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு கடாவில் எடுத்துன்னு வந்தாங்க. நாங்கள் இருக்கிறது கொல்லமேடு. எங்கள் வீட்டாண்ட ஒரு 4-5 வீடு தான் இருக்கும். கொல்லமேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரோடு ஓரம் இருக்கிறவங்களாண்ட வந்து தீபார்த்தனை கொடுப்பாங்க. அப்புறம் நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு சாமியை பார்த்து நல்லா வேண்டிகிட்டு மனசார நல்ல புத்தியை கொடுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தேர் இழுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக இழுத்துன்னு போனேன். கடை வெட்டுறதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் சாமி கூட போயிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் சமைச்சி வச்சுருந்தாங்க. இட்லியும் பருப்பு சாம்பாரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணோம். எங்கள் ஊர் சாமி திருவிழா அதெல்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.